ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான சம்மரி பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தால் ட்ரெடிஷ்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல்னால் ரொம்பவே பாரம்பரியமான பழமையான அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுலேருந்தே நம்ம இந்த நோட்ஸுக்கான ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலே என்ன அப்படின்னா, பழசு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய காலத்தில் என்னென்ன கிராமட்டிக்கல் மெத்தட், என்னென்ன ரூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்களோ அதை எல்லாமே ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நம்மளோட லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வெஸ்டர்ன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சரு, யூசேஜு அண்ட் நம்ம பேசுகிற லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் ரூல்ஸை தான், அதுவும் ஹிஸ்டாரிக்கலில் கைடடான ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் கிராமர் சொல்லுது. இது எங்கே ஒரிஜினேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரீக் அண்ட் லாட்டின் ஸ்டடீஸில் இருந்து வந்தது தான் ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் கிராமரை நிறைய வேஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஒரு லாங்குவேஜை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணணும், எப்படி ஒரு லாங்குவேஜை நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நம்ம லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். அப்படி தான் நம்ம லாங்குவேஜில் அப்ரோச்சஸாக இருக்கட்டும், மெத்தட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது ட்ரெடிஷ்னலான கிராமர். ஒரு லாங்குவேஜோட ஃபங்க்ஷன்ஸு, எலமெண்ட்ஸு, அதாவது ஒரு வேர்டு, ஃப்ரேஸு, கிளாஸு, சென்டென்ஸோட யூசேஜாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ரூல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது ட்ரெடிஷ்னல் கிராமர். அண்ட் அதுக்குன்னு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றின தனியாக ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டீட்டெயில்டாக யூஸ்ஃபுல்லாக புரியும். அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டை எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த எது மூலியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் மூலியமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஒரு டிஸ்டிங்க்டான கேரக்டரும் ரூல்ஸும் இருக்குது. இப்போ நவுன் அப்படின்னா அதுக்குன்னு சர்டைன் பார்ட் இருக்குது அண்ட் ரூல்ஸ் இருக்குது. வேர்ப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்தந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் அதை நம்மளோட லாங்குவேஜில் யூஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் கிராமர் சொல்லுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். எல்லா சென்டென்ஸுமே நம்ம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், ஆனால் எழுத முடியாது. என்ன அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மாடர்ன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்குமே நம்ம பேசுகிற சென்டென்ஸோ பேசுகிற வேர்டோ நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஆனால் நம்ம எழுதும்போது நம்ம நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ சென்டென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு சென்டென்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஒரு சென்டென்ஸில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட்ஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்குது அண்ட் காம்ப்ளிகேன்ஸ் இருக்கும். இல்லை என்ன சொல்கிறாங்க, இந்த எஸ்விஓ பேட்டர்ன்லாம் படிப்போம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ட்ரெடிஷ்னல் கிராமரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காம்போனன்ட்ஸ்க்கும் அந்த சென்டென்ஸ் டைப்புக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அந்த சென்டென்ஸில் உள்ள காம்பவுண்ட்ஸுக்கும் அந்த சென்டென்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா, டிக்ளரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்களாம். இதில் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸில். அண்ட் அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா எழுதணும். இனிமேல் யாராவது ஏதாவது சென்டென்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா இதே மாதிரி ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள், நிறைய மார்க் வருதான்னு பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா
டென்சஸ் அண்ட் வேர்ப் கான்ஜுகேஷன் அப்படின்னா என்ன? டென்சஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். டென்சஸில் வந்து எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்க டென்சஸ் வந்து 3 என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சஸ்லேயே வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அண்ட் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் இது 3மே வந்து நம்ம வந்து சென்ட்ரலாக வந்து ட்ரெடிஷ்னல் ரூல்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த எந்தெந்த வேர்புக்கு வந்து எந்தெந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம குழம்புவோம். நம்ம வந்து கரெக்டாக தெரியும். பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்னால் முடிஞ்சு போனது, ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நடந்துட்டு இருக்கிறது, அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்னால் நடக்க போகிறது. அது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஆனால் எந்தெந்த வேர்புக்கு வந்து எந்தெந்த டென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதை தான் சொல்லியிருக்காங்க ட்ரெடிஷ்னல் கிராமரில் வந்து அதை வந்து எந்தெந்த வேர்புக்கு எந்தெந்த டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஒரு பர்சன் வந்தால் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் ஒரு நம்பர் வந்தால் எந்த யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த டென்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரெடிஷ்னல் கிராமர் படியாக வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்டெக்ஸ் அண்ட் வேர்ட் ஆர்டர். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் கிராமரில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபன் ஒரு ஆர்டர் இருக்குது. வேர்டுக்கு அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது. சப்போஸ் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், 2வது வேர்ப் இருக்கும், 3வது ஆப்ஜெக்ட் இருக்கும். எந்த லாங்குவேஜில் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை நம்ம பார்த்தலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இந்த லாங்குவேஜ் தான் இருக்கும். ஆனால் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நோ. ஏன் அப்படின்னா ஸ்காட்டிஷ் லாங்குவேஜ், ஐரிஷ் லாங்குவேஜ்லலாம் வந்து வேர்பு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ இங்கிலீஷில் வந்து எஸ்விஓ பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. ஆனால் எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நோ. நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால ட்ரெடிஷ்னல் கிராமரில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் அண்ட் ஐரிஷில் வந்து வேர்பு ஃபஸ்ட்டு வரும்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கேலிக் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கேலிக் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் வந்து தனியாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து ஒரு சென்டென்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் வந்து நம்ம வந்து ஒரு மீனிங் வந்து ப்ராப்பராக கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் கிராமர்ஸில் வந்து ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெடிஷ்னல் கிராமர் ரூல்ஸ் எல்லாம் யார் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கிராமரியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போது குரூப்பாக சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து இதுதான் ஆப்பிள், ஆப்பிளுக்கு யார் ஆப்பிள்னு பேர் வச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? யாருன்னே தெரியாது. ஏன் அப்படின்னா எங்கேயோ இருக்கிற யாரோ வந்து இந்த பழத்தை வந்து சேர்ந்து முன்னாடி காலத்தில் வந்து சேர்ந்து இந்த பழத்துக்கு பேர் ஆப்பிள்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் வந்து நிறைய பேர்ட்ட ஸ்ப்ரெட் பண்ணி இது ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி வந்தது தான் ஒவ்வொரு திங்ஸுக்கும் எல்லாத்துக்குமே இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமரியன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணது தான் வந்து இந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ், வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுலேயும் வந்து அதான் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து வேர்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் படியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்து சொல்லுது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷன் வந்து ட்ரெடிஷ்னல் கிராமரில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போகுது. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸில் என்னென்னா நம்ம வேர்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட்டான கிராமட்டிக்கல் மீனிங்கை தரும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டென்ஸையோ நம்பரையோ ஜெண்டரையோ மாற்றணும் அப்படின்னா டோட்டலாக அந்த சென்டென்ஸோட மீனிங்கே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தரும் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் கிராமரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னல் கிராமரில் வந்து இன்ஃப்ளெக்ஷனை வந்து நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயுமே சில வேர்ட்ஸை மாற்றினீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மீனிங் மாறும், கிராமட்டிக்கல் மீனிங்கும் மாறும், அது போக அந்த சென்டென்ஸோட மீனிங்கும் மாறும் அப்படிங்கிறத வந்து இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பங்க்சுவேஷனுங்கிறது ரொம்பவே ஒரு காமனான திங். ஃபுல் ஸ்டாப், கமா, அப்பாஸ்டஃபி அண்ட் கொட்டேஷன், ஓப்பன் கொட்டேஷன், க்ளோஸ் கொட்டேஷன், ஹைஃபன் இது எல்லாமே வந்து பங்க்சுவேஷன் தான். நம்ம வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதணுன்னாலே அதில் வந்து கண்டிப்பாக முறையில் பங்க்சுவேஷன் உண்டு. ஏன் அப்படின்னா ஒரு பேராகிராஃபை முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சின்னதாகவே சொல்லியிருப்பாங்க. நான் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. பங்க்சுவேஷனுமே வந்து ட்ரெடிஷ்னல் கிராமருக்கு கீழே தான் வரும். ஒரு லாங்குவேஜை வந்து நம்ம எழுதும்போது ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்க்சுவேஷன் மார்க் நம்ம யூஸ் பண்ணாதான். இப்போ வந்து பங்க்சுவேஷன் மார்க் இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கே வந்து டோட்டலி மாறும். கமாவை வந்து இங்கே போடுற கமாவை கொஞ்சம் தள்ளி அங்கே போட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாறும். ஸோ
பங்க்சுவேஷன் வந்து ஒரு வைட்டலான ரோல் வந்து லாங்குவேஜில் வந்து ப்ளே பண்ணுது. அந்த பங்க்சுவேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த ஒரு சென்டென்ஸ்க்காக இருக்கட்டும், அந்த லாங்குவேஜுக்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம அதை அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து பங்க்சுவேஷன் தான் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் கிராமரோட ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் கிராமருக்கும் மாடர்ன் கிராமருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்கிறத எல்லாமே வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரியாவது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த ஹிண்ட்ஸை பார்த்தா எக்ஸாம் டைமில் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வர்ற அளவுக்கு உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ்லேயே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நான் போடுற வீடியோவுக்கு வந்து நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ வந்து தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, பெர்ஸ்பெக்டிவ் ரூல்ஸில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். பெர்ஸ்பெக்டிவ் அப்ரோச்சில் வந்து ட்ரெடிஷ்னல் கிராமர் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அண்ட் மாடர்ன் கிராமர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பெர்ஸ்பெக்டிவ் அப்ரோச்னால் என்ன, டிஸ்கிரிப்டிவ் அப்ரோச்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் தான் நான் சம்மரி போட்டிருக்கேன். அண்ட் வந்து அதையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் வந்து இப்படி தான் இருக்கணும், கொடுத்துருக்கிற எல்லா ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக்கலான ரூல்ஸ், கிராமரியன் போட்ட ஹிஸ்ட்ரியில் உள்ள எல்லா ரூல்ஸையுமே அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் கிராமர். ரூல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணி இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் கிராமர். ஆனால் நம்மளோட மாடர்ன் கிராமர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபரண்ட் ஸ்பீக்கர்ஸ் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸில் வந்து இப்போ நம்ம தொடர்ந்து இப்போது சில வார்த்தைகள் எல்லாம் மாற்றி வந்து போட்டுட்டு இப்போது நிறைய வேர்ட்ஸுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் கிராமரில் உள்ள ப்ரொனன்சியேஷனே வேறு. ஆனால் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொனன்சியேஷனே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேச்சு வழக்கில் சொல்லி அந்த ரூல்ஸை வந்து நம்ம மீறி நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து திருப்பி நம்மளோட மாடர்ன் லாங்குவேஜ் தான் கரெக்ட் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மாறிடுச்சு. திரும்ப வந்து நம்ம கரெக்டான இங்கிலீஷை வந்து நம்ம அதாவது ட்ரெடிஷ்னல் கிராமர் ரூல்ஸை போட்டு நம்ம எழுதினோன்னா தப்புன்னு சொல்கிற அளவுக்கு வந்து நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடர்ன் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எல்லா ரூல்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டான ஃபார்மில் எழுதணுங்கிறது கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக புரியணும். மீனிங் வந்து நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரிகிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மாடர்ன் லாங்குவேஜ் வந்து சொல்லுது. மாடர்ன் கிராமரை வந்து நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம மாடர்ன் லாங்குவேஜில் வந்து நிறைய ஃபீல்டு வந்துச்சு. இந்த ஃபோனிட்டிக்ஸ், ஃபோனாலஜி, சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் பேராமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது வந்திருக்கு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து ட்ரெடிஷ்னல் கிராமர்ஸோட ஸ்ட்ரக்சரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு வந்து மாடர்ன் லாங்குவேஜும் வந்து டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராமர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் கிராமரை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் போட்டுட்டு நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஹெட்டிங் போட்டு அதெல்லாமே ப்ரீஃபாக போட்டு எழுதுங்க. அண்ட் ட்ரெடிஷ்னல் கிராமருக்கும் மாடர்ன் கிராமருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், மாடர்ன் கிராமரை வந்து உள்ளே கொண்டு வாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதில் பார்த்த ட்ரெடிஷ்னல் கிராமர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை மட்டும் வந்து எடுத்து எழுதுனா போதும். அண்ட் இதோடு வந்து சம்மரி முடியுது. அண்ட் சம்மரி புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது போம் நாவலுக்கு வந்து சம்மரி வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching and subscribe for more videos.